அனைவருக்கும் வணக்கம். வாங்க சூப்பரான கோகோனட் மஷ்ரூம் ஃப்ரை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஓம் பாலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் ஷேர்னு லைக் பண்ணுங்கள். இதுக்கு 2 வெங்காயம் 2 தக்காளி பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு பேக்கெட் மஷ்ரூமை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கடாயில் ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கடுகு நல்லா வெடிப்பட்டோடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் கறி மசால் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினோடனே கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் சேர்த்து வதக்கிடுங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம், மஷ்ரூமில் வர தண்ணியே போதுமானதாக இருக்கும். தண்ணியே நீங்கள் எதுக்கும் ஆட் பண்ண வேண்டாம். நல்லா கிளறிட்டு அதுக்கு ஒரு ஜாரில் 4 பல் தேங்காய் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. அதை இப்போ வேக வச்ச மஷ்ரூமில் அப்படியே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறிட்டு 10 நிமிஷம் அப்படியே சிம்மரில் வைங்க. சூப்பரான மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆகிடும். ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள்.